அது தேவ வசனம், அதை அறிவிப்பது நம் கடனல்லவா. வேத வசனம் அது தேவ வசனம், அதை அறிவிப்பது நம் கடனல்லவா. விதைத்திடுங்கள் வசனம், விதைத்திடுங்கள், விதைத்திடுங்கள் வசனம், விதைத்திடுங்கள். கோதுமை மணிகளாய் மடிந்திட வாருங்கள், கோதுமை மணிகளாய் பயன்பட. ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. ரோமர்களின் நிருபம் 1 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் கவனிப்பது என்ன? நான் கடனாளியாய் இருக்கிறேன். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஐ எம் அண்டர் ஆப்ளிகேஷன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுவார். இந்த 14 வசனம், 15 வசனம், 16 வசனத்திலே பெரிய நான் என்ற பதம் எழுதப்பட்டிருக்கிறது. கிரேட் ஐ ஆம். முதலாவது சொன்ன வசனம்தான் நான் கடனாளியாய் இருக்கிறேன். 14 வசனம். இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இது நிகழ்காலத்திலே இருக்கிறது. அப்படி என்றால் கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் லைஃப், நிலையான தன்மையை இது வலியுறுத்துகிறது. டு பே ஆஃப் ஃபைனான்சியல் ஆப்ளிகேஷன், நிதி பொறுப்பு உடையதாக இருக்கிறது. அதை செலுத்த வேண்டுவது போல இங்கே பரிசுத்த பவுல் எழுதுகிறார். He has God's charge. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவரிடத்திலே அந்த சுவிசேஷ பொறுப்பு இருக்கிறது. டு கிவ் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் கொடுக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். டு ஆல் பீப்புள். அன்புக்குரியவர்களே, நான் கடனாளியாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். இரண்டாவதாக ஐ எம் ஈகர், நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். 15 வசனத்திலே எதற்கு அவருக்கு அந்த விருப்பம் இருக்கிறது? டு preach the gospel, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதத்தை நாம் பார்த்தோம் என்றால் புரோதோமாஸ் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? pressing forward, ஒரு விளையாட்டு வீரன் முன்னோக்கி பாய்வது போன்ற ஒரு உணர்வு இங்கே தெரிகிறது. இந்த தூமாஸ் என்ற அந்த அடிப்படை கிரேக்க வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன? ஹெவி பிரீதிங், ஆழமான ஒரு சுவாசத்தை அது குறிக்கிறது. நாம் பெருமூச்சு என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. யாருக்கு அறிவிக்க? அவர் ரோமாபுரிக்கு அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடினமான ஒரு பகுதி, த டஃபஸ்ட் பிளேஸ் என்று நாம் கவனிக்கிறோம். அங்கு அந்த கடினமான பகுதிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவதாக நான் என்ற பதம் 16 வசனத்திலே வருகிறது. ஐ am not ashamed, நான் வெட்கப்படேன் என்று அவர் சொல்லுகிறார். இங்கே கவனிங்கள், there is a double negative. வெட்கம் என்றாலே அது எதிர்மறையானது. வெட்கப்படேன் என்று சொல்லும் பொழுது, வெட்கம் இல்லை என்று சொல்லும் பொழுது இரண்டாவது ஒரு எதிர்மறை வந்திருக்கிறது. இரட்டை எதிர்முறையிலே அவர் பேசுகிறார். டோட்டல் ஆப்போசிட், முழுவதும் எதிரான தன்மையை அது சொல்லுகிறது. இன்னுமாக சுவிசேஷத்தை குறித்து பரிசுத்த பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார்? விசுவாசித்து ரட்சிக்கப்படுபவர்களுக்கு சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இங்கே அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்திலே பயன்படுத்தின அது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து உலகின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியனாய் இருப்பீர்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த டூனமை என்ற பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெடித்து சிதறுகிற, வல்லமையாய் பரவுகிற தேவ வார்த்தையாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் this will give total transformation for each one of us. ஒவ்வொருவருக்கும் முழுமையான உருமாற்றத்தை அது தருகிறது, முழுமையான உருமாற்றத்தை தருகிறது. ஆகவே பரிசுத்த பவுல் சொல்லுகிற 3 நான் என்ற பதம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. பில்லி கிரகாம் 1918 ஆண்டிலிருந்து 2018 ஆண்டு வரை வாழ்ந்தவர். பெரிய சுவிசேஷகர். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது என்று
வேதத்தை கையிலே ஏந்தி கொண்டுதான் அவர் பிரசங்கம் செய்வார். 185 நாடுகளிலே அவர் செய்தி அளித்திருக்கிறார். 3.2 மில்லியன் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாக ரேடியோ டிவி மூலமாக 2.2 மில்லியன், அதாவது 22 லட்சம் மக்கள் அவர்கள் இன்றும் கேட்டு வருகிறார்கள். இப்படி சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த பெரிய ஒரு சுவிசேஷகர். அவர் என்ன சொல்லுகிறார்? We are the Bibles, the world is reading. நாம் தான் உலகம் வாசிக்கிற வேதாகமம் ஆக இருக்கிறோம். We are the creeds the world is needing. நாம் உலகத்துக்கு தேவையான பிரமாணங்களாக இருக்கிறோம். We are the sermons the world is heeding. நாம் தான் உலகம் கவனிக்கும் பிரசங்கங்களாக, செய்திகளாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் கடனாளிகள் என்பதை மனதிலே கொண்டு எந்த மட்டும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆமென். எங்கள் பரம தகப்பனே, பவுல் 3 என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். நான் கடனாளியாய் இருக்கிறேன். நான் சுவிசேஷத்தை ரோமாபுரிக்கு அறிவிக்க விரும்புகிறேன். நான் சுவிசேஷத்துக்காக வெட்கப்படேன் என்றெல்லாம் அவர் பேசுகிறார். ஆண்டவரே, பில்லி கிரஹாம் சொல்லுவது போல உலகம் வாசிக்கும் வேதாகமும் நாங்கள், உலகம் கவனிக்கிற பிரமாணங்கள் நாங்கள், அவர்கள் காது கொடுத்து கேட்கிற செய்தி நாங்கள். அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்கவும், இயேசுவை பிரதிபலிக்கவும் ஒவ்வொரு நிமிஷமும் உதவி செய்யும். கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.